வணக்கம் நேர்களே, மெய்வெளியின் அரசியல் வெளி நிகழ்ச்சிக்கு அன்போடு உங்களை வரவேற்றுக் கொள்கின்றேன். தற்பொழுது பிரித்தானியாவில் 2024க்கான பொது தேர்தல் பிரச்சார சூடு பிடித்திருக்கின்ற இந்த நிலையில், ஈழத்தமிழருக்கான அரசியல் நிலவரம் பிரித்தானிய அரசில் எவ்வாறு தாக்கம் செலுத்துகின்றது அல்லது தாக்கம் செலுத்தி இருக்கின்றது, அது தொடர்பாக தொடர்ச்சியான அங்கலாய்ப்புகள் ஈழத்தமிழர்கள் மத்தியில், புலம்பெயர்ந்த தேசத்தில் வாழ்பவர்கள் மத்தியில் இருக்கின்றது. ஏனென்றால் புலம்பெயர் தேசத்தில் இருந்து கொண்டு சர்வதேச ரீதியான நீதி கோரலுக்கான ஒரு தேடல், தொடர்ச்சியான அரசியல் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. ஆகவே இந்த தேர்தல் எப்படியான மாற்றங்களை கொண்டு வரும், தாக்கங்களை கொண்டு வரும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு ஈழத்தமிழர்கள் மத்தியில் இருக்கின்றது என்று நம்புகின்றேன். ஆகவே இந்த இந்த நிலையில் தொழில் கட்சியின் தமிழ் அமைப்பின் தலைவராக தொடர்ச்சியாக இயங்குகின்றவரும் ஈழத்தமிழர்கள் தொடர்பான அரசியல் செயற்பாடுகளை புலம்பெயர்ந்த தேசங்களில் நீண்ட காலமாக செயற்படுத்துபவருமான சென் கந்தையா அவர்களை நாங்கள் இன்று எங்களுடைய அரசியல் வழிக்கு இணைத்துக் கொள்கின்றோம். அவரை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். வணக்கம் ரஜிதா. வணக்கம் மெய்வழி நேயர்களே. மிக நல்லது. அரசியல் பிரச்சாரங்கள், அரசியல் செயற்பாடுகள், பொது தேர்தல் தொடர்பாக, பிரித்தானிய தேர்தல் தொடர்பாக மிகவும் பரபரப்பாக நீங்களும் இயங்க தொடங்கி இருக்கின்றீர்கள் என்றது நான் காலமையில நீங்கள் அது தொடர்பாக உங்களுடைய லீஃப்லெட்டுகளை போட வேண்டும். அது தொடர்பான வேலைக்கு மத்தியிலும் நீங்கள் இங்கு வந்ததற்காக உங்களுக்கு முதற்கண் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த பிரித்தானிய தேர்தல் என்று ரிஷி சுனக் அவர்கள் பிரதமர் அறிவித்திருந்ததன் பிற்பாடு பலர் மத்தியில் பரபரப்பு, அவசரங்கள், அது தொடர்பான மாற்றங்கள் தொடர்பான ஒரு அவதானிப்பு ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஏனென்றால் இவ்வளவு காலமும் ஆட்சியில் இருந்த கன்சர்வேட்டிவ் கட்சியினுடைய ஆட்சிக்கான மாற்றங்கள் ஏற்படுவதற்கான எதிர்வு குரல்கள் நிறையவே வந்து கொண்டிருக்கின்றன. இந்த வகையில் தொழில் கட்சி வெல்லும் என்ற ஒரு கணிப்பு இருக்கின்றது. அந்த கணிப்பின் மத்தியில் தொழில் கட்சிக்கு ஈழத்தமிழர்கள் ஏன் வாக்களிக்க வேண்டும் என்று நீங்கள் தொழிற்கட்சி சார்பாக பணியாற்றுகின்றவர், அது தொடர்பாக அரசியல் செயற்பாடுகளை முன்னெடுக்கின்ற வகையில் ஏன் அவர்கள் வாக்களிக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை கூறலாம். நீங்கள் குறிப்பிட்டவாறு கடந்த 14 ஆண்டுகளாக இந்த கன்சர்வேட்டிவ் கட்சி ஆட்சியில் இருந்தது. தொடர்ச்சியாக என்னை போல அந்த கன்சர்வேட்டிவ் கட்சியில் இருக்கக்கூடிய நண்பர்கள் மிக கடுமையாக உழைத்திருந்தார்கள். அவர்களை கொண்டு சில பேசிக் தமிழர்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றுவதற்கு. ஆனால் அது முடியவில்லை. அதற்கு காரணம் நான் நினைக்கவில்லை எங்களுடைய தமிழ் அன்பர்களுடைய பிழை என்று. அது கன்சர்வேட்டிவ் பார்ட்டியை பொறுத்தவரையில் அவர்கள் இந்த ஹியூமன் ரைட்ஸ் சம்பந்தமாக எந்தவித அக்கறை கொள்வதில்லை. அவர்கள் மெயின்லி தே லுக் இன் டு ட்ரேட், அப்படியான பிரச்சனைகளை தான் பார்ப்பார்கள். ஆனால் நீங்கள் குறிப்பிட்டது போல இந்த முறை இந்த கருத்து கணிப்புகளின்படி தொழிற்கட்சி வருவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கின்றது. எனவேதான் ஒரு சாதாரண வாழ்க்கையில் உங்களுக்கு தெரியும், ஆக்கள் குறிப்பிடுவார்கள் அந்த வெல்லுகின்ற குதிரைக்குத்தான் காசை கட்ட வேண்டும் என்று. எனவே லேபர் பார்ட்டி வெல்லும் போல் இருக்கிறபடியால் அது ஒரு முதல் ரீசன். நாங்கள் தமிழர்களாகிய நாங்கள் அமோகமாக அங்கங்கு இருக்கக்கூடிய தொழிற்கட்சி கேண்டிடேட்ஸை சப்போர்ட் பண்ணி அவர்களை வெல்ல வைப்பது மிக முக்கியமாகும். இல்ல, தொழிற்கட்சி சார்பாக களம் இறங்குகின்ற எங்களுடைய ஈழத்து பின்புலத்திலிருந்து வந்தவர்கள், ஈழத்தமிழர்கள் என்று சொல்லக்கூடிய பின்புலத்திலிருந்து வந்தவர்களுடைய தேர்தலுக்கான களமிறங்கல் எப்படி இருக்கின்றது, யார் யாரெல்லாம் இறங்குகின்றார்கள் இந்த பிரதேசங்கள் என்ற ஒரு நிலைப்பாடு உங்களுக்கு கருத்து கூற முடியுமா? இந்த நிலை என்னவென்றால், நாங்கள் குறிப்பிட்டது போல இந்த தமிழர்களாகிய நாங்கள் இந்த பிரித்தானியாவில் மிக மேலோங்கி நிற்கின்றோம். அதாவது 1 in 12 டாக்டர்ஸ் தமிழ் டாக்டர்ஸாக இருக்கின்றார்கள். பல வியாபார ஸ்தாபனங்களை வைத்திருக்கின்றோம். இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிலே இருக்கின்றார்கள். எல்லா துறையில் இருந்தும் இந்த அரசியலில் தமிழ் மக்கள் ஈடுபடுவது வலு குறைவு. ஆனால் அண்மை காலங்களில் பல இளையோர்கள் இந்த முதல் ஸ்டெப்பாக கவுன்சிலர்ஸாக வருவதற்கு ட்ரை பண்ணுகின்றார்கள். அதே நேரத்தில் ஒரு தமிழ் பெண்மணி ஒருவர் இங்கு சவுத் லண்டனிலே லேபர் பார்ட்டி சம்பந்தமாக போட்டி போட இருக்கின்றார். ஒபியஸாக அவர் லேபர் பார்ட்டி போட்டி போடுவதாலும் இல்லாவிட்டாலும் தமிழர் என்ற ரீதியில் நாங்கள் எல்லோரும் அவரை ஆதரிப்போம். அதைவிட இன்னும் ஒரு தமிழ் பெண்மணி, அவருடைய பெயரை நான் குறிப்பிடாவிட்டாலும் அதிகமாக இந்த கடைசி நேரத்தில் ஒரு வெல்லக்கூடிய சீட்டிலே வருவதற்கு மிக
நல்ல ஒரு சான்ஸ் இருக்கின்றது. அதற்கான வேலைகள் நடந்து கொண்டிருக்கின்றது. உங்களுக்கு தெரியும் ரிஷி சுனாக் அவர்கள் அ ஒரு இண்டிகேஷன் இருந்தது அக்டோபர், நவம்பரில் தான் எலக்ஷன் வரும் என்று. ஆனால் சடுதியாக அவர் இதை கோல் பண்ணிவிட்டார். எனவே வி ஆர் ஹோப்பிங் இன்னும் ஒரு தமிழ் கேண்டிடேட் ஒரு வெல்லக்கூடிய இடத்தில் வருவார் என்று. அதைவிட இந்த இடத்தில் நான் முக்கியமாக குறிப்பிடுவது என்னவென்றால், எங்களுடைய இனப்பிரச்சினை சம்பந்தமாக கதைப்பதற்கு இங்கு இருக்கக்கூடிய அனைத்து எம்பிமாரையும் உண்மையைச் சொன்னால் நாங்கள் இதுவரையும் ஒரு கிராஸ் பார்ட்டி பேசிஸ் தான் ஒர்க் பண்ணியிருந்தோம். அனைத்து எம்பிமாரையும் எங்களுடைய பக்கத்துக்கு கொண்டு வர வேண்டும். ஏனென்றால் நாங்கள் ஆகமிஞ்சிட்டால் 1, 2 தமிழர்களை எம்பியாக்க முடியும். ஆனால் இருக்கக்கூடிய 650 எம்பிமாரையும் எங்களுக்காக கதைக்க வைப்பது தமிழ் மக்களாகிய எங்களுடைய கடமை. அதற்கு முயற்சி செய்வது இந்த நெக்ஸ்ட் 6 வீக்ஸும் வெரி இம்பார்ட்டன்ட். அதை நீங்கள் எல்லோரும் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய தயவான வேண்டுகோள். மிக முக்கியமான விஷயம் அந்த அரசியலில், பிரித்தானிய அரசியலில், சர்வதேச அரசியலில் எங்களுடையவர்கள் களமிறங்குகின்றதில் ஆர்வம் காட்டுகின்ற நிலைப்பாடு ஒப்பீட்டளவில் குறைவாக இருந்த பட்சத்திலும், இப்பொழுது நீங்கள் கூறுகின்ற வார்த்தைகள் மிகவும் நம்பிக்கை தரக்கூடியதாக, அல்லது அரசியலில் ஆர்வத்தை கொண்டு வருகின்ற இளையோர்கள் முன் வருவது மிகவும் வரவேற்கத்தக்க ஒன்றாக இருக்கின்றது. இந்த இந்த இளையவர்கள், இந்த அரசியலில் ஈடுபடுகின்ற இளையவர்களுடைய முக்கிய ஆர்வம் அப்படியாக இருக்கின்றது. இப்ப அதுவும் 2 பெண்மணிகள் அரசியலில் மிக முக்கியமாக இருக்கின்றார்கள் என்று கூறுகின்றீர்கள். அதுவும் பெண்கள் மத்தியிலும் இந்த அரசியலுக்குரிய தேவை, அரசியலுடைய முக்கியத்துவம் உணரப்பட்டு அதற்காக அந்த களத்தில் அவர்கள் முன்னிற்கின்றார்கள் என்பது நாங்கள் எல்லோரும் பாராட்டப்பட வேண்டியது, அவர்களுக்கு ஆதரவு கொடுக்க வேண்டிய ஒன்று. இந்த இளையோர்கள் என்ன அவர்களுடைய ஆர்வம், இந்த அரசியலில் அவர்கள் என்னத்தை தேடி கூடுதலாக நான் அதிகமாக கேட்கின்றது, தொழிற்கட்சியினுடைய தமிழ் அமைப்பில் இணைந்திருக்கின்ற இளையோர்களுடைய ஆர்வம் எப்படி? ஒரு தலைவராக நீங்கள் அவர்களுடைய ஆர்வம் எதை நோக்கி இருக்கிறது, எதை மையப்படுத்தி நகர்கின்றது என்று பார்க்கிறீர்கள்? எப்படி நீங்க அவர்கள் வழி நடத்துறீங்க? அவர்களுக்கு ஆர்வம் இருக்கிறது. அதிலே ஒரு குறையும் இல்லை. ஆனால் உங்களுக்கு தெரியும் இந்த பொருளாதார ரீதியாக பிரித்தானியாவில் மிக கஷ்டமாக இருக்கின்றபடியால் அவர்கள் தங்களுடைய நேரத்தை விட்டுக் கொடுத்து இந்த அரசியலில் இறங்குவதற்கு இன்னும் தயாரில்லை. அதைவிட நான் காண்கின்ற இளைஞர்கள், யுவதிகள் பொலிட்டிக்ஸ் அல்லது பிபிஇ என்று சொல்கிறார்கள், பொலிட்டிக்ஸ், பிலாசபி அண்ட் எக்கனாமிக்ஸ் செய்து நல்லாக தங்களை ஒரு தராதரத்துக்கு கொண்டு வந்திருக்கின்றார்கள். ஆனாலும் அந்த நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுக்கிறதற்கு அவர்கள் பயப்படுகின்றார்கள் நினைக்கிறேன். அதற்காகத்தான் நாங்கள் இந்த பாராளுமன்றத்தில் கூட்டம் நடக்கும்போது அவர்களை வரவழைப்பதுண்டு. அதைவிட நாங்கள் வெளியால் சொல்லாவிட்டாலும் நாங்கள் இந்த நிழல் அமைச்சர்களை சந்திக்கும் போது இந்த இளைஞர் யுவதிகளை கூட்டிக் கொண்டு போய் அவர்களை முன்னுக்கு இருத்தி அவர்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுத்திருக்கின்றோம். அவர்களுடைய முகத்தை பரிட்சித்தமாக கொண்டு வந்திருக்கிறோம். அதனால்தான் எங்களுக்கு தெரியும், எல்லாரும் சொல்வார்கள் இது ஒரு லாங் டேர்ம் பிஸ்னஸ், உடனே டபாரன்னு செய்ய இயலாது. மற்றது நீங்கள் என்ன கேட்டீர்கள் என்றால், ஒரு முக்கியமான பிரச்சனை இருக்கின்றது. பலர் இந்த பொலிட்டிக்ஸில் இன்று சேர்ந்து நாளை எம்பியா வர வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அது கொஞ்சம் கஷ்டம். அதுக்காகத்தான் இப்பொழுது ஒரு நல்ல முயற்சி என்னவென்றால், பலர் கவுன்சிலர்ஸாக வந்திருக்கின்றார்கள். இவென்ச்சுவலி அவர்கள் எம்பியாக வருவார்கள் என்பதில் வர நம்பிக்கை இருக்கின்றது. அவர்கள் தொடர்ந்து உழைக்க வேண்டும். நாங்களும் அதற்கு என்ன செய்யலாமோ அதை செய்து கொண்டிருக்கிறோம். இந்த வேளையில் ஒன்று குறிப்பிட்டிருந்தீர்கள், அந்த எங்களுடையவர்களுடைய ஒரு சில எம்பிக்களோடு மாத்திரம் அந்த கிராஸ் டிஸ்கஷன்களை நாங்கள் வைத்துக் கொண்டிருக்கிறோம். அதை தவிர பிரித்தானியாவில் இருக்கிற பிரித்தானிய பாராளுமன்றத்தில் இருக்கிற அனைத்து எம்பிமார்களுடனான தொடர்புகளை பேணும் பொழுது ஈழத்தமிழருக்கான நீதிக்கான வழிகளை அல்லது அவர்களுடைய ஆதரவை பெற்றுக்கொள்ளக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. கடந்த காலங்களில் தொடர்ச்சியாக இப்ப நான் தனியாக தொழிற்கட்சி தமிழ் அமைப்புகள் மாத்திரம் அல்ல, கன்சர்வேட்டிவ் கட்சியிலும் சரி, லிப்டெம்லையும் சரி தமிழர்கள் இருக்கின்றார்கள், தமிழ் தொடர்பாக இயங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். இப்ப இந்த எல்லோருடைய செயற்பாடுகளும் இதுவரை காலமும் இப்ப 2009க்கு பிறகு நான் இப்ப கிட்டத்தட்ட 15 வருடங்கள் கடந்து விட்டன. அதற்கு பிறகு எப்படியான முன்னேற்றங்கள் இந்த எங்களுடைய பிரச்சனைகளை அவர்களுக்கு அல்லது அவர்கள் சிந்திக்க வைப்பதற்கு பிரித்தானிய அமைச்சர்கள் அதை நிலைநிறுத்தி ஒரு முக்கியமான விடயம் என்று பார்ப்பதற்கு எவ்வாறு வளர்ச்சி அல்லது முன்னேற்றங்கள் கண்டு கொண்டிருக்கின்றனவா? ஆம், நான் இந்த இடத்தில் மற்ற கட்சிகளை பேசுவதற்கு தயார் இல்லாவிட்டாலும் நான் ஒரு உண்மையை தமிழ் மக்களுக்கு கூறுவது முக்கியம். அதாவது கடந்த 14 வருடங்களாக நீங்கள் குறிப்பிட்டது போல இந்த கன்சர்வேட்டிவ் கட்சி அரசாங்கத்தில் இருந்தது.
அதில் 5 வருடங்களில் லிபரல் டெமோக்ராட் பார்ட்டியுடன் கூட்டாட்சியாக இருந்தது. அப்படி இருந்தும் அந்த 14 வருடங்களில் இந்த தமிழ் மக்கள் ஒரு கொமனிடத்தில் ஒரு ஃபாரின் செக்ரட்டரியோ அல்லது ஒரு ஃபாரின் மினிஸ்ட்ரியோ காண முடியவில்லை. அதை நான் முதல் குறிப்பிட்டவாறு அவர்கள் இந்த விடயங்களில் பெரிய அக்கறை காட்டவில்லை. அதாவது எங்களுடைய விடயங்களில் அக்கறை காட்டவில்லை. அதற்கு காரணம் நான் நினைக்கவில்லை அந்த கன்சர்வேட்டிவ் பார்ட்டியினுடைய பிளட்டில் இந்த கஷ்டப்பட்ட மக்களையும், இந்த அரசியல் ரீதியாக ஒப்ரஸ் பண்ணப்பட்டவர்களையும் சப்போர்ட் பண்றதுக்குரிய அந்த பிளட் அவர்களிடம் இல்லை. எனவேதான் தொழிற்கட்சி 14 வருடங்கள் ஆட்சியில் இல்லாவிட்டாலும் இப்பொழுது வருவதற்கு நல்ல ஒரு அறிகுறி இருக்கின்றது. அந்த நேரத்தில் நாங்கள் என்ன செய்தோம் என்றால், இந்த 14 வருடங்களையும் வீணடிக்கவில்லை. பல எம்பிமாருடனும் நிழல் அமைச்சர்களுடன் நல்லாக தொடர்பு கொண்டு அவர்கள் மிக பரிச்சயமாக இருக்கின்றார்கள். அதாவது அதைவிட முக்கியம் என்னவென்றால், நாங்கள் இந்த பொலிட்டிஷியன்ஸை கண்டபடியால் அவர்கள் எங்களுக்கு இரகசியமாக காதிலே சொல்லுவார்கள், நீங்கள் இப்படித்தான் செய்ய வேண்டும், இன்னாரோட போய் இதை கதையுங்கள் என்று. அந்த ரீதியில் தான் இப்பொழுது வரக்கூடிய, அதாவது நிழல் அமைச்சராக, நிழல் ஃபாரின் செக்ரட்டரியாக இருக்கக்கூடிய டேவிட் லேமி அவர்களை நாங்கள் கடந்த 6 மாதத்தில் 3 முறைக்கு மேல் சந்தித்து அவரிடம் சொன்னோம், இந்த எலெக்ஷன் எனி டைம் வரலாம், நாங்கள் தமிழ் மக்களுக்கு சில உறுதியை வழங்கப் போகின்றோம், ஆனால் நீங்கள் அதனை எங்களுக்கு உறுதியாக கூறாவிட்டால் நாங்கள் அதை சொல்வதற்கு தயாரில்லை என்று. எனவே அவர்கள் எங்களுக்கு 3 முக்கிய உறுதியை தந்திருக்கின்றார்கள். அதில் முக்கியமானது என்னவென்றால், இந்த 14 வருடங்களாக நான் மாத்திரம் 75 தொழிற்கட்சி எம்பிமாருடன் ஜூமிலே போய் இந்த ஐடிஜேபி என்று சொல்லக்கூடிய ஜஸ்மின் சூக்கா அவர்களுடைய அமைப்பில் உடன் சேர்ந்து போய் இந்த அங்கே இருக்கக்கூடிய இராணுவ வீரர்களையும் இந்த அரசியல் தலைவர்களையும் சாங்ஷன் செய்ய வேண்டும் என்று மிக பாடுபட்டிருந்தோம். அந்த 75 எம்பிமாருக்கும் ஃபாரின் ஆஃபீஸ் ஒரு ஸ்டாண்டர்டான லெட்டரை கொடுத்திருந்தது. நாங்கள் தாரை சாங்ஷன் பண்ணுவது, தாரை விடுவது என்று சொல்வது மிக கடினம், அப்படி சொன்னோமென்றால் அதனுடைய அந்த எஃபெக்டிவ்னஸ் இல்லாமல் போய்விடும் என்று. ஆனால் இப்போ டேவிட் லேமி அவர்களும் அவருடைய ஃப்ரண்ட் பெஞ்ச் டீமும் எங்களை ஒதரைஸ் பண்ணியிருக்கிறார்கள், நீங்கள் தமிழ் மக்களுக்கு குறிப்பிடலாம், நாங்கள் அரசாங்கத்துக்கு வந்தால் அந்த முதல் 100 நாட்கள் அங்கே இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களுக்கும் அந்த கனடாவும் அமெரிக்காவும் தாரை சாங்ஷன் பண்ணினதோ அத்தனை பேரையும் தாங்கள் உடனடியாக செய்வோம் என்று. ஏன் சொன்னார்கள் என்றால், இதில் ஒரு ப்ரோசஸ் இருக்கின்றது. ஆனால் வழமையாக நாங்கள் அமெரிக்கா, கனடா, அதாவது வெஸ்டர்ன் வேர்ல்ட் செய்கிறதை தொடர்கிற நாங்கள், தங்களுக்கு அதிசயமாக இருக்கிறது ஏன் கன்சர்வேட்டிவ் பார்ட்டி அதை செய்யவில்லை என்று, ஆனால் நாங்கள் வந்தவுடனே செய்வோம் என்று. அப்போ அது ஒரு முக்கியமான வெற்றியாக நான் பார்க்கின்றேன். எங்களுடைய கடமை அதை முதல் 100 நாட்களுக்குள் டெலிவர் பண்ணுவது. மற்றது என்ன முக்கியம் என்றால், இந்த இலங்கை அரசாங்கத்தை ஐசிசி இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்டுக்கு கொண்டு போவது என்பது, அதனையும் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதிலே ஒரு ப்ரோசஸ் இருக்கின்றது. ஆனால் நாங்கள் கவர்மெண்டாக, இப்பொழுது உங்களுக்கு தெரியும் சவுத் ஆப்பிரிக்கா எப்படி முன்னின்று இஸ்ரேலை ஐசிசிக்கு கொண்டு போனதோ அது மாதிரி பிரித்தானியாவும் செய்யும். ஆனால் அதுக்கு ஒரு ப்ரோசஸ் இருக்கின்றது. என்ன செய்வார்கள் என்றால், முறைப்படி அவர்கள் ஸ்ரீலங்காவிடம் குறிப்பிடுவார்கள், நாங்கள் இதை கன்சிடர் பண்ணுறோம், நீங்கள் அதுக்கு முதல் இதை செய்தீர்கள் என்றால் நாங்கள் அதை செய்யாமல் விடுவோம் என்று. அப்போ அந்த ப்ரோசஸை தாங்கள் தொடங்குவதாக உறுதி கொடுத்திருக்கிறார்கள். 3வது முக்கியமானது என்னவென்றால், உங்களுக்கு தெரியும், இந்த தமிழர்களுக்கு ஒரு நிரந்தரமான தீர்வை எடுப்பதற்கு அங்கு செல்ஃப் டிட்டர்மினேஷன், அவர்களுடைய அந்த செல்ஃப் டிட்டர்மினேஷனை எடுப்பதற்கு தாங்கள் ஆவண செய்வோம். அதில் முக்கியமானது என்னவென்றால், அயல் நாடான இந்தியாவுடனும் அமெரிக்காவுடனும் யூரோப்புடனும் நாங்கள் சேர்ந்து உழைத்து அங்கு இருக்கக்கூடிய தமிழ் தலைவர்களுடன் கதைத்து அதற்கு ஆவண செய்வோம் என்று சொல்லி. அப்போ இந்த 3 முக்கியமான பாயிண்ட்ஸை மாத்திரம்தான் நாங்கள் கன்சிடர் பண்ணுகின்றோம். எங்கள் எல்லோருக்கும் தெரியும், இந்த மெய்வழியை பார்க்கின்ற நேயர்களும் மிக ஆர்வமாக இருப்பார்கள், ஏன் சென் அவர்கள் இந்த ஜெனசைடை பற்றி, அங்கு நடந்த இனவழிப்பை பற்றி குறிப்பிடவில்லை என்று. நாங்கள் அதை பற்றி தொழிற்கட்சியுடன் கதைத்திருந்தோம். அவர்கள் எங்களை குறிப்பிட்டிருந்தார்கள், தாங்கள் இதை ஜெனசைடு என்று கூறுவதற்கு நீங்கள் தகுந்த ஆதாரங்களை, தகுந்த இந்த
லாயர்ஸ் கூடாக தங்களுக்கு தர வேண்டும் என்று, அதனை நாங்கள் இங்கு இருக்கக்கூடிய சில அமைப்புகளுடன் கதைத்துக் கொண்டிருக்கின்றோம். உருப்படியாக செய்தால் 4வதாக அந்த பாயிண்டை நாங்கள் இன்க்ளூட் பண்ணலாம். ஆனால் எனக்கு டவுட், நாங்கள் இந்த நெக்ஸ்ட் 6 வீக்ஸுக்குள்ள அதை செய்வோம் என்று. அது நாங்கள் விட்ட பிழை. 14 வருடங்கள் அதை செய்யாமல் விட்டுவிட்டோம். எனவேதான் தயவுசெய்து கட்டாயம் நாங்கள் மற்றவர்களிடம் எல்லாத்தையும் எதிர்பார்க்காமல் நாங்கள் செய்யக்கூடிய வேலைகளும் ஒன்று இருக்கிறது. இதில் முக்கியமானது என்னென்றால், இதை ஜெனோசைட் என்று ப்ரூவ் பண்றதுக்கு உரிய ஆதாரங்களை எடுத்து ப்ராப்பராக செய்வது. அதை இன்னும் செய்யவில்லை. அதை செய்ய வேண்டும் என்று இந்த தருணத்தில் கேட்டுக்கொள்கிறேன். மிக முக்கியமான விடயம் 2 நீங்கள் சொன்ன விடயங்களிலிருந்து 2 கேள்விகள் எனக்கு எழுகின்றன சென். ஒன்று, இந்தியாவுடன் பேசி அதற்கான ஒரு ஆட்சி முறையை அல்லது தீர்வொன்றை கொண்டு வருவதற்கான முயற்சிகளை பிரித்தானியா எடுக்கும், அமெரிக்காவுடன் இந்தியாவுடன் சேர்ந்து. ஆனால் இந்தியாவினுடைய போக்கு எப்பொழுதும் தமிழர்களுக்கான தீர்வை கொடுப்பதில் அவ்வளவு ஆர்வம் காட்டியதாக வரலாறு இல்லை என்று நம்புகிறேன். ஆகவே இது சாத்தியப்படக்கூடிய ஒரு வாக்குறுதியாக நாங்கள் ஏற்றுக்கொள்ளலாமா, பார்க்கலாமா? ஆம். நீங்கள் ஒரு முக்கியமான கேள்வி அங்கே கேட்டிருந்தீர்கள். ஆக்கள் சொல்வார்கள் என்னென்றால், நீங்கள் போய் ஆக்களை ஏதாவது கேட்காவிட்டால் ஒன்று நடக்காது. நீங்களே எனக்கு சொல்லுங்கள், தமிழர்களாகிய நாங்கள் ஒற்றுமைப்பட்டு எப்போவாவது இந்தியாவிடம் போய் குறிப்பிட்டோமா எங்களுக்கு இதுதான் தேவை என்று? செய்யவே இல்லை. இந்த 2009 இந்த மிகப்பெரிய அனர்த்தம் நடந்தபோது தொழிற்கட்சி தான் அந்த ஆட்சியில் இருந்தது. அப்பொழுது இருந்த அந்த ஹோம் செக்ரட்டரியா இருக்கக்கூடிய டாக்டர் ஜோன் ரீட் என்றவர்கள், அவர்கள் இப்பொழுது ஹவுஸ் ஆஃப் லார்ட்ஸ் இருக்கிறார்கள். அவர் என்னை கூப்பிட்டு சொன்னார், சென், இந்த பிரச்சனை இவ்வளவு அனர்த்தமாக முடிந்துவிட்டது. இனியாவது உங்களுடைய தமிழ் அரசியல் தலைவர்கள் இதை ப்ராப்பராக செய்ய வேண்டும். நீங்கள் ஏன் அவர்களை இங்கு பிரித்தானியானுக்கு வரவழைத்து எல்லாருடன் கதைத்து நாங்கள் ஒரு முடிவை எடுப்போம் என்று. நான் அதற்கான முயற்சியை எடுத்திருந்தேன். அந்த 1 வருடங்கள் இந்த அனர்த்தம் நடந்தது மே 18. அடுத்த மே வரையும் தொழிற்கட்சி ஆட்சியில் இருந்தது. பல முயற்சிகளை எடுத்திருந்தும் ஈவன் தொழிற்கட்சி அந்த எங்களுடைய பிரச்சனைகளை கையாளுவதற்கு ஒரு என்வோய் ஒருத்தரை வைத்திருந்தும் நாங்கள் அதை பயன்படுத்தவில்லை. எனவே இந்த முறை நான் குறிப்பிட்டவாறு இந்த கடந்த 14 வருடங்களும் நாங்கள் இலங்கையில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களுடனும் தொழிற்கட்சி என்ற ரீதியில் இன்டிரெக்டாக தொடர்பு வைத்திருந்தோம். நாங்கள் எங்களுடைய கட்சி ஆட்சிக்கு வந்தால், அதாவது லேபர் பார்ட்டி யூகேக்கு வந்தால், அடுத்த முதல் ஸ்டெப்பும் நாங்கள் எடுப்போம். அதாவது அங்கே இருக்கக்கூடிய அனைத்து கட்சி தமிழ் தலைவர்களையோ அவர்களது ரெப்ரசன்டேட்டிவையோ அழைத்து ஒரு ஒருங்கிணைத்த முறையில் அவர்கள் இதுதான் எங்களுடைய ஒரு கோரிக்கை, இதை நீங்கள் டெலிவர் பண்ணணும் என்று சொன்னால், பிரித்தானியா இந்தியாவுடன் பெரிய திறமான உறவு இப்போ இல்லை என்ற போதும் நான் நினைக்கிறேன் தொழிற்கட்சி ஒரு புதிய உறவை உண்டாக்குவதற்கு ஆல்ரெடி அண்மையில், அதாவது கடந்த 3 மாதத்துக்கு முதல் டேவிட் லமி அவர்களும் இங்கே இருக்கக்கூடிய அது ஒரு விசிட். 2வது விசிட்டாக கத்ரின் வெஸ்ட் என்று சொல்லக்கூடிய ஏசியா பசிபிக் மினிஸ்டரும் டெல்லிக்கு சென்று கதைத்திருக்கின்றார்கள். அதில் அவர்கள் குறிப்பிட்டார்கள், எங்களுடைய பிரிட்டிஷ் தமிழ்ஸ் 500,000க்கு மேல் இருக்கின்றார்கள், அவர்களுடைய நலங்களை பற்றி நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அதை பற்றி கதைப்போம் என்று ஏற்கனவே அவர்களுக்கு ஒரு நோட்டீஸ் கொடுத்திருக்கின்றார்கள். எனவே தான் எனக்கு நம்பிக்கை இருக்கின்றது, தமிழ் மக்களாகிய நாங்கள், சாதாரண மக்களாகிய நாங்களும் எங்களுடைய அரசியல் தலைவர்களும் நம்பிக்கை வைத்து உழைத்தால் நாங்கள் இந்த இலங்கையிலே இந்த தமிழர்களுக்கு ஒரு நிரந்தரமான எங்களால் அக்செப்ட் பண்ணக்கூடிய ஒரு தீர்வை அடையலாம். அதற்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டும் என்பது மிக முக்கியமாகும். இதுல நீங்கள் இதுக்கு முதல் நடந்த பதிலையும் தற்பொழுதும் உள்ள பதிலையும் 2 முக்கியமான விடயங்களை நான் பார்க்கிறேன். ஒன்று, எங்களுக்கு பல சந்தர்ப்பங்கள் பலன்களை பெற்றுவதற்கான சந்தர்ப்பங்கள் கிடைத்த பொழுதும் நாங்கள் அதை ஒன்றும் சரியாக பயன்படுத்தவில்லை. இன்னொன்று, நீதி கோரலுக்கான ஆதாரங்களை நாங்கள் இதுவரை சேகரிக்கவில்லை என்பது. இது ஒரு பல முனைப்புகளில் ஈழத்தமிழர்களுடைய பிரச்சனை தொடர்பாக இந்த யுத்தம் முடிவுக்கு வந்ததன் பிற்பாடு பல பகுதிகளில் ஈழத்தமிழர் எங்கெல்லாம் நாங்கள் சிதறண்டிருக்கின்றோமோ அங்கெல்லாம் பலவிதமான அரசியல் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுகின்றன. ஆகவே இந்த அரசியல் செயற்பாடுகள் எல்லாம் ஒரு பிரயோசனமற்ற செயற்பாடுகளாக நகர்ந்து கொண்டிருக்கின்றன. ஏனென்றால் 15 வருடம் சும்மான வருடம் இல்லை இல்லையா? ஆகவே நாங்கள் 12 வருடத்தை ஒரு 15 நிமிடங்களாக பார்க்க முடியாது, வீணாக கழிந்து விட்டது.
ஆகவே இப்பொழுது எடுக்கப்பட்ட இந்த அரசியல் செயற்பாடுகள் எல்லாம் வீணான செயற்பாடுகள் என்று நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அப்படி நீங்க சொல்ல போறீங்க? கட்டாயமாக இல்லை. நான் குறிப்பிட்டவாறு இந்த இந்த பிரித்தானியாவிலேயே முதலாக நான் பெர்சனலாக அரசியலில் ஈடுபட்டது 2006ஆம் ஆண்டு. அப்பொழுது டாக்டர் கிம் ஹாவல்ஸ் என்பவர், அவர் யுஎன்லே ஒர்க் பண்ணி மிக அனுபவமிக்க ஒரு ராஜதந்திரி. அவர்தான் அமைச்சராக இருந்தார். நாங்கள் அவரை பிரஸ் பண்ணினோம். அந்த நேரத்திலே 2006 எங்களுக்குரிய ஒரு ரிசல்ட்ஸ் இப்பொழுது வேணும் என்று சொல்லி கடுமையாக பிரஸ் பண்ணும்போது அவர் என்ன சொன்னார், சென் இந்த அயர்லாண்டிலே நாங்கள் இந்த தீர்வை கொண்டு வருவதற்கு 600 வருடங்கள் எடுத்தது. உங்களுடைய பிரச்சனை இப்பொழுது 60 வருடம் தான் கடந்திருக்கிறது. எனவே நீங்கள் பொறுக்க வேண்டும் என்று. நான் சொன்னேன், இல்லை, இல்லை. அது 600 வருடங்களும் இப்பொழுதைய நிலைமையும் வித்தியாசம். டெக்னாலஜி மாறியிருக்கிறது, எங்களுடைய பலம் மாறியிருக்கிறது. எனவே நீங்கள் அப்படி சொல்வது பிழை என்று சொல்லி சண்டை பிடித்திருந்தோம். எனவே தான் 15 வருடங்கள் வீணாக போய்விட்டதா. நான் உங்களுக்கு தெரியும் போது கனடாவில் பார்த்தீர்கள் என்றால் எங்களுடைய தமிழர் ஒருவர் அமைச்சராக இருக்கிறார். லக்கிலி 2 கட்சியிலும், அதாவது ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் முதல் முறையாக இலங்கையில் நடந்தது ஒரு ஜெனோசைட் என்று குறிப்பிட்டிருந்தார்கள், இனவழிப்பன்று. அதைவிட அவர் பலரை இன்க்ளூடிங் மஹிந்த ராஜபக்ச அண்ட் கோத்தபாய ராஜபக்சவை சாங்ஷன் பண்ணியிருக்கிறார். நான் இப்பொழுது கடந்த இந்த முள்ளிவாய்க்கால் தினத்தில் கன்சர்வேட்டிவ் பார்ட்டி அங்கு ஆட்சிக்கு வந்தால் அதிலே பிரதமர் வரக்கூடியவரும் சேம் வசனத்தை பாவித்திருக்கிறார், அவர்கள் செய்கிறார் என்று சொல்லியிருக்கின்றார்கள். எனவே நான் நினைக்கவில்லை இந்த தமிழர்கள் அரசியல் ரீதியாக பாடுபட்டது வீண் போகவில்லை. ஆனாலும் நீங்கள் குறிப்பிட்டவாறு இப்படி நாங்கள் இழுபட்டு கொண்டு போக முடியாது. நாங்கள் ஒரு டெட்லைனை கொடுத்து அதுக்குரிய முடிவை கொண்டு வரணும். அதனால் தான் நாங்கள் லேபர் பார்ட்டியிடம் குறிப்பிட்டோம், உங்களுக்கு 100 நாட்களுக்குள்ளே நீங்கள் இந்த சாங்ஷன் செய்யணும், இல்லை என்றால் எங்களுக்கு நம்பிக்கை போயிடும் என்று. அவர்கள் சொன்னார்கள், அதில் எந்தவித பிரச்சனையும் இல்லை. ஏனென்றால் ஆல்ரெடி தங்களுக்கு ஒரு ப்ரொசீடன்ஸ் இருக்கிறது, அமெரிக்காவும் கனடாவும் செய்துவிட்டது. அந்த மற்ற கேள்விகளுக்கு தான் கொஞ்சம் டைம் எடுக்கும், ஆனால் அதை நாங்கள் செய்வோம் என்று. அதற்காகத்தான் நான் முதல் கோர்டன் பிரவுன் அவர்கள் பிரைம் மினிஸ்டராக இருக்கும்போது டெஸ் பிரவுன் என்றவரை எங்களுடைய ஒரு என்ஓயாக போட்டிருந்தார். அவர் ஒரு ஒரு பாரிஸ்டராக இருந்தவர். அதேபோல் இந்த முறையும் கே.எஸ். ராமா அவர்கள் பிரதம மந்திரியாக வந்தால் நாங்கள் ஒரு சரியான ஆளை, அதாவது இதை முன்னெடுக்கக்கூடிய ஹை ப்ரொஃபைலான ஆளை இந்த தமிழ் பிரச்சனையில கையாள்வதற்கென்று ஒரு என்ஓயை போட இருக்கின்றோம். அவர்களுடைய செலவுகளை அரசாங்கமே கவனிக்கும். தமிழ் மக்களாகிய நாங்கள் அவர்களுடன் ஒத்துழைத்து இந்த அரசியல் தீவை ஒரு பெர்மனண்டாக டெலிவர் பண்ணுவதற்கு உதவ வேண்டும் என்பதுதான் என்னுடைய தாழ்மையான கருத்தாகும். எனவே எந்த விதத்திலும் எவரும் சோர்வடையக்கூடாது. ஆனால் எனக்கு நல்லாக தெரியும், தமிழ் மக்கள் இங்கு நான் யூகேயில் டீல் பண்ணும்போது அனைத்து பேரும் நம்பிக்கை இழந்து விட்டார்கள். அவர்கள் சிலவளை குறிப்பிடுவார்கள், இது தொழிற்கட்சி இருந்த போதுதானே அங்கே ஜெனோசைட் நடந்தது அப்படி என்று சொல்லுவார்கள். ஆனால் பிரச்சனை என்னவென்றால் 2006 தான் நாங்கள் இங்கே ப்ராப்பராக ஒர்க் பண்ண துவங்கினோம். அன்ஃபார்ச்சுனேட்லி இது நடந்து விட்டது. ஆனால் உண்மையான ஒரு இது என்னவென்றால், இப்பொழுது தொழிற்கட்சியில் இப்பொழுது இருக்கக்கூடிய தலைமைத்துவமும் முன்னைய தலைமைத்துவம், அதாவது டேவிட் மிலபேன், கோர்டன் பிரவுன் அவர்கள் எங்களுக்கு ஏதாவது தேவை என்றால் தாங்கள் ரெடியாக இருக்கிறோம் உதவி செய்வதற்கென்று குறிப்பிட்டிருக்கின்றார்கள். நாங்கள் கட்டாயமாக அதை கேபிட்டலைஸ் பண்ணி ஆவணம் செய்வோம் என்று கூற விரும்புகிறேன். நீங்கள் கூறியது போல இப்ப எங்களை ஒருவரை நீங்கள் நியமித்து எங்களுடைய தேவையை நகர்த்தி செல்வதற்கு அவரை தயார்படுத்துவதற்கான முனைப்பில் தமிழர்கள் ஒன்றிணைய வேண்டும், ஒன்று செயற்பட வேண்டும் என்று ஒரு வேண்டுகோளை விடுத்திருக்கிறீர்கள். இந்த ஒன்றுபடுதல் அல்லது ஒருவரை தெரிவு செய்தல், ஒருவரை பிரதிநிதியாக அனுப்புதல் என்றது எங்களுடைய அரசியல் வழியில் அது சாத்தியப்படக்கூடிய ஒரு விடயமாக நாங்கள் பார்க்கலாம். என்ன இதில் ஒரு குட் நியூஸ் என்றால், இந்த என்ஓயை நியமிப்பது பிரித்தானிய அரசாங்கம். எனவே நாங்கள் குறிப்பிட்டது போல அவருடைய பெயர் ஒரு பிரபல்யமான பெயராக இருக்கும். எங்களுக்கு சில பெயர்கள் மனதில் இருக்கின்றது. ஒரு பெண்மணியும் 3 ஆண்களும் அந்த லிஸ்டில் இருக்கின்றார்கள். நாங்கள் சிச்சுவேஷனை பொறுத்து செலக்ட் பண்ணுவோம். மற்ற அந்த 2வது விடயம் என்னத்தை கேட்பது என்பதற்காக நாங்கள் இன்று நேற்றல்ல, இப்பொழுது ஒரு
2 வருடங்களுக்கு முதல் பிரித்தானியாவில் இருக்கக்கூடிய அனைத்து தமிழர்களும், அதாவது கன்சர்வேட்டிவ் பார்ட்டியில இருக்கக்கூடிய ஆக்கள், லிப்டம்ல இருக்கக்கூடிய ஆக்கள், டிசிசியில் இருக்கக்கூடிய ஆக்கள், ஆக்ஸ்ஃபோர்ட்ல இருக்கக்கூடிய ஆக்கள் எல்லோரும் சேர்ந்து, நாடு கடந்த அரசாங்கம் எல்லாரும் சேர்ந்து தமிழர்களுக்கு இந்த தீர்வு தான் வேணும் என்று சொல்லி அந்த தமிழீழ விடுதலை இயக்கம் இருந்தபோது என்ன அந்த ஐஎஸ்டிஏ என்று இன்டரிம் செல் கவர்னமெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் என்று ஒரு யாப்பை தயாரித்த அதே அந்த முக்கியஸ்தரை பிடித்து நாங்கள் ஒரு டாக்குமெண்ட்டை தயாரித்திருந்தோம். தமிழர்களுக்கு தீர்வென்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று. அதன் முதல் கட்டமாக இலங்கையில், ஈழத்தில், வடக்கிலும் கிழக்கிலும் ஒரு மீட்டிங் நடந்து அங்கிருக்கக்கூடிய சிவில் சொசைட்டிஸ் அதை ஏகமனதாக நல்லம் என்று குறிப்பிட்டிருந்தார்கள். அடுத்த ஸ்டெப் செய்ய வேண்டியிருந்தது எங்களுடைய தமிழ் பொலிட்டிக்கல் லீடர்ஸிட கதைப்பது. அப்படி செய்ய வெளிக்கிடும் போதுதான் சில பிரச்சனைகள் வந்தது. அதை விட முக்கியம் என்னவென்றால், நீங்கள் குறிப்பிட்டவாறு சில சோர்வு வந்தது, இதை எப்படி செய்வார்கள் என்று. அதை புஷ் பண்ணதிலே நானும் ஒருவன். ஆனால் எனக்கு நல்லாக தெரியும், இப்பொழுது இருக்கக்கூடிய அரசாங்கம், கன்சர்வேட்டிவ் அரசாங்கத்தை வைத்து நாங்கள் தமிழ் தலைவர்களை அழைத்து இங்கே ஒரு ஹை ப்ரொஃபைல் மீட்டிங் வைப்பது இயலாது. ஆனால் தொழிற்கட்சி ஏற்கனவே குறிப்பிட்டு விட்டார்கள், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நீங்கள் அவரை இன்வைட் பண்ணுங்க, நாங்கள் அதை அசிஸ்ட் பண்ணுறோம் என்று. எனவே தான் அந்த டாக்குமெண்ட்டை நாங்கள் இரகசியமாக வைத்திருக்கின்றோம். ஆனால் இன்டிரெக்டாக, அதாவது பிரைவேட்டாக அங்கு இருக்கக்கூடிய தமிழ் தலைவர்களுடன் கதைத்திருக்கிறோம். எல்லோரும் சப்போர்ட்டிவ். ஆனால் அந்த பூனைக்கு மணி கட்டுவது யார் என்பதுதான் பிரச்சனையாக இருக்கின்றது. எனவே தயவு செய்து சோர்ந்து விடாதீர்கள். எங்களுடைய தமிழ் தலைவர்கள் உங்களுக்கு தெரியும், அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த சின்ன சின்ன பிரச்சனைகளை வச்சு கோர்ட்டிலே போய் தெரிவு செய்யப்பட்ட தலைவரை இல்லாமல் செய்வதும், பேர்ந்து அப்படி இப்படின்னு சொல்லி தங்களுடைய டைமை வேஸ்ட் பண்ணுகின்றார்கள். தமிழ் மக்கள், அங்கே இருக்கக்கூடிய அந்த சிவில் சொசைட்டிஸ் இவற்றை வெளியாலே இந்த ஓர்டினரி தமிழ் மக்களுக்கு கொண்டு வந்து அவர்களையும் பதப்படுத்த வேண்டும். அதாவது தொடர்ந்து இப்படி ஏமாற்றி கொண்டிருக்க முடியாது. மற்ற இந்த நேரத்தில் இன்னொரு முக்கியமான விஷயத்தை குறிப்பிடுகின்றேன். இதை நாங்கள் எங்களுடைய அந்த கோரிக்கையில் போடாவிட்டாலும் அவர்களுக்கு நான் சொன்னேன், அங்கு இந்த காணாமல் ஆக்கப்பட்ட பிள்ளைகளுடைய அல்லது தாய்மாரும், சில சந்தர்ப்பங்களில் மனைவிமாரும், சகோதரரும், சொந்தக்காரரும் ரோட்டாக 2560 நாளுக்கு மேலாக போராடி கொண்டிருக்கின்றார்கள். அவர்களை பற்றி ஒருவரும் கதைப்பதில்லை. எனவே நீங்கள் தயவு செய்து இதை செய்ய வேண்டும் என்றது. மற்றது, நீங்கள் குறிப்பிட்டீர்கள், இந்த தமிழர்களுடைய வேலை காரணமாகத்தான் இந்த அமின்ஸ்டி இன்டர்நேஷனலுடைய சிஇஓ அங்கு முல்லைத்தீவில் சென்று வந்தார். அது ஒரு முக்கியமான ஒரு முனைப்பு. அதை ஆக்கள் அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறார்கள். அதை பற்றி தமிழ் மக்கள் கதைத்ததும் குறைவு. உங்களுக்கு தெரிய வேணும், அமின்ஸ்டி இன்டர்நேஷனல் போன்ற ஆர்கனைசேஷன் வெல் ரெஸ்பெக்டட். அப்போ அந்த அம்மையார் அங்கு குறிப்பிட்டதை நான் பார்த்திருந்தேன், மிக முக்கியமானது. எனவே நாங்கள் இவற்றையெல்லாம் பாவித்து இதே ஒரு முடிவு கொண்டு வர வேண்டும். இதே தருணத்தில் இன்னும் ஒன்று சொல்ல விரும்புகின்றேன். இந்த இந்திய அரசாங்கத்துடன் நாங்கள் வடிவாக வேலை செய்யவில்லை. உங்களுக்கு தெரியும், ஒரு சந்தர்ப்பத்தில் தமிழ் நேஷனல் அலையன்ஸை மோடி அவர்கள் அழைத்த போது கூடி அவர்கள் தங்களுக்கு நேரமில்லை என்று அங்கு செல்லவில்லை. அது வருந்தக்குரியது. ஏன் செல்லவில்லை என்றும் எனக்கு தெரியும். ஏனென்றால் அவர்கள் 4 பக்கத்தாலையும் விடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். எனவே இந்த டயஸ்போராவில் இருக்கக்கூடிய யூகேயில் மாத்திரமில்லை, முக்கியமாக கனடாவிலும், அமெரிக்காவிலும், யூரோப்பிலையும், மற்ற நாடுகளிலும் இருக்கக்கூடிய தமிழர்கள் ஒன்று சேர்ந்து இவர்களை ஒருவழிப்படுத்தி ஒரு தீர்வை எங்களுடைய காலத்தில் அடைவது முக்கியம். இதை விடாமல், ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், 30 வருடங்களுக்கு முதல் தமிழர்கள் எந்த ஒரு அரசியல் கட்சிகளுடன் தொடர்பும் இருக்கவில்லை, இவ்வளவு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கவும் இல்லை. இப்பொழுது எங்களுக்கு இருக்கிறது. அதை நாங்கள் பாசிட்டிவாக எடுத்து கட்டாயம் செய்ய வேண்டும் என்பதுதான் திரும்பவும் எனது வேண்டுகோள். அரசியல் ரீதியான ஈழத்தமிழர்கள் மக்கள் மத்தியில் பல நம்பிக்கையான வார்த்தைகளை நீங்கள் சொல்லுவது பெரும் ஆறுதலாக இருக்கிறது. ஆனால் பல அரசியல் ரீதியான பல குழப்பங்கள், அவநம்பிக்கைகள் நிறைந்த ஒரு அரசியல் தளமாக எங்களுடைய புலத்திலும் சரி, புலம்பெயர் தேசங்களிலும் சரி
இது ஒரு குழப்ப நிலையான அரசியல் மனநிலையை, மற்றது எங்களுக்கான தீர்வை பெற்றுக்கொள்வதில் ஆர்வம் குறைந்து போகின்ற, அல்லது எங்களுடைய விடுதலை வேட்கையில் ஆர்வத்தை துளைத்து நிற்கின்ற நிலைப்பாடுகள் தான் அதிகமாகிக் கொண்டது. ஆகவே நீங்கள் சொல்லுகின்ற வார்த்தைகளை பார்க்கும் பொழுது ஒரு சில வெளிச்சங்கள் தெரிவது போல, ஒரு நம்பிக்கைகள் பிறப்பது போல, எங்களுடைய இனத்துக்குள்ளே கூட ஒரு ஒற்றுமையை ஒரு புள்ளியில் ஒன்றிணைந்து ஒரு வேண்டுதலை கொண்டு வரக்கூடிய சாத்தியக்கூறுகளை உருவாக்கலாம் என்ற நம்பிக்கையை நீங்க மீண்டும் விதைத்திருக்கிறீர்கள். அதற்கு உங்களுக்கு பெரும் நன்றியும் கூட. இதே நேரத்தில் இன்னும் ஒன்று, அந்த ஆதாரங்களை, நீதி கோரலுக்கான ஆதாரங்களை சரியாக திரட்டினால் தொழிற்கட்சி ஆட்சிக்கு வந்தால் அதையும் தங்களுடைய 4வது வாக்கு வாக்குறுதியாக இணைத்துக் கொள்ள முடியும் என்று கூறியிருந்தீர்கள். இந்த ஆதாரத்தை ஒரு சர்வதேச குற்றவியலை நிறுத்துவதற்கு அல்லது இனப்படுகொலை என்று நடந்திருக்கின்றதற்கான ஆதாரத்தை திரட்டுவதற்கு ஐநா மன்றத்தினால் முடியாத பட்சத்தில் சர்வதேச பொறிமுறை ஒன்றை கொண்டு வரக்கூடிய அல்லது அதற்கான அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய தகுதியை அல்லது அதனுடைய ஆதரவை பிரித்தானியா அரசு தொழிற்கட்சி வந்தால் அதை பெற்றுக்கொள்ளக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. கட்டாயமா நீங்கள் குறிப்பிட்டவாறு நான் சாலையாக ஒரு கரெக்ஷனாக தான் சொல்லுகின்றேன். அதாவது ஐக்கிய நாடுகள் இட்செல்ஃப் செட்டப் மெக்கானிசம் இந்த இதுகளை கலெக்ட் பண்ணுவதற்கு அதற்குரிய வேலையும் நடந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் எங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைத்தது அண்மை காலத்தில் யூஎன்லிருந்து காணாதுன்னு சொல்லி நாங்கள் குறிப்பிடுவது காணாது. ஏனென்று தெரியும், எனக்கு தெரியும். ஏனென்றால் இந்த தமிழ் மக்களாகிய நாங்கள் எங்களுடைய அனுபவத்தை பாவித்து அல்லது எங்களுடைய அங்கு நடந்தது என்னென்று தெரிந்ததை பாவித்து அந்த குறிப்பிட்ட மக்களை போய் வாலண்டியராக அவற்றை கொடுப்பதற்கு நாங்கள் ஆவண செய்யவில்லை. எனவேதான் தொழிற்கட்சி வந்ததும் முதல் வேலை என்னவென்றால் இந்த என்ஓயை நியமிப்பதும், அந்த என்ஓய் வரும்போது அவர் சும்மா வரமாட்டார். அவருக்கு சிவில் சர்வன்ஸை அரசாங்கம் தன்னுடைய கணக்கிலே தரும், அவருக்கு ட்ராவல் பே பண்ணுவார்கள். அப்போ அவர் போய் இதே வேலை ஆல்மோஸ்ட் ஃபுல் டைமாக செய்து கொண்டிருப்பார். அப்பொழுது நாங்கள் இப்போ நான் குறிப்பிட்டேன், இந்த ஜஸ்மின் சூக்கா, பிரான்சிஸ் ஹாரிசன் போன்றவர்கள், ஐடிஜேபி ஆல்ரெடி தங்களுடைய ஓன் இனிஷியேட்டிவிலும் இங்கே இருக்கக்கூடிய லாயர்ஸ் உதவியுடனும் ஒரு டாக்குமெண்ட்டை இந்த போரன் காமன்வெல்த் ஆஃபீஸுக்கு கொடுத்திருந்தார்கள். 3 வருடங்களுக்கு முதல் கொடுத்திருந்தார்கள். அந்த பேக் ஆஃப் இட் தான் நான் முதல் குறிப்பிட்டவாறு குராஸ் பார்ட்டி ரீதியில் அநேகமான சந்தர்ப்பங்களில் ஜூம் கால் கதைத்து நாங்கள் இந்த எம்பி மேரை பெர்சுவேட் பண்ணியிருந்தோம். அனைத்து கட்சியாக்களும் அவர்களுக்கு எழுதியிருந்தார்கள், உங்களுக்கு ஆதாரம் இருக்கின்றது, நீங்கள் சாங்ஷன் செய்யுங்கள். அவர்கள் செய்யவில்லை. ஆனால் நான் அறிகிறேன், இதே ஐடிஜேபி அங்கு நடந்த இந்த டோர்ச்சர், பர்டிகுலர்லி டோர்ச்சர் விக்டிம்ஸுடைய எவிடன்ஸ் எல்லாம் வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அவர்களுக்கு மனம் நொய்ந்து விட்டது என்றால் கொடுத்தது கொண்டு நடக்கவில்லை என்று. எனவேதான் நான் இதனால் கிட்டடி காலங்களில் எங்களுடைய நிழல் அமைச்சர்களை காணும்போது இப்படியான இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன்களை இன்வால்வ் பண்ணியிருக்கின்றோம். கடந்த 15ஆம் தேதி பாராளுமன்றத்தில் நாங்கள் முள்ளிவாய்க்கால் நினைவு தினம் நிகழ்ச்சி நடந்த போது இங்கு இருக்கக்கூடிய ஸ்ரீலங்கா கேம்பெயின், இந்த ரிட்ரஸ் என்று இருக்கக்கூடிய டோர்ச்சர் விக்டிம்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுற ஆர்கனைசேஷன், ஃப்ரீடம் ஃப்ரம் டோர்ச்சர், அத்தனை ஆர்கனைசேஷனுடைய சிஇஓ மேரும் அங்கு வந்து பேசியிருந்தார்கள். அவர்கள் தொழிற்கட்சி கியர் ஸ்டார்மர் சார்பாக அனலிஸ் டாட்ஸ் என்ற லேபர் பார்ட்டி சேர் என்று சொல்வார்கள், அவர் தான் வந்து அந்த கியர் ஸ்டார்மருடைய அந்த மெசேஜை டெலிவர் பண்ணியிருந்தார்கள். நான் அந்த தருணத்தில் நாங்கள் ஒருவரும் பேசவில்லை, இந்த ஐஎன்ஜிஓ ஆக்களைத்தான் நாங்கள் பேச விட்டோம். ஏனென்றால் இன்னொன்று தமிழ் மக்களுக்கு தெரிய வேண்டும், நாங்கள் எங்களுக்கு நடந்த அனர்த்தத்தை குறிப்பிடுவது முக்கியம். ஆனால் எங்களுக்கு முக்கியம் யார் என்றால் அட்வொகேட்ஸ். அதனை சுயாதீனமாக படித்து பார்த்து அவர்களுக்கு சமர்ப்பிக்க வேண்டும். அப்பொழுது அந்த முள்ளிவாய்க்கால் தின மீட்டிங்கை நாங்கள் பயன்படுத்தினோம் அதற்காகத்தான். அதாவது இண்டிபெண்டன்ட் அப்சர்வர்ஸ், ஐஎன்ஜிஓஸ் ஆக்கள் குறிப்பிட்டிருந்தார்கள். அந்த மீட்டிங் முடிவில் அனலிஸ்ட் டாட்ஸ் என்றவர் குறிப்பிட்டிருந்தார், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கட்டாயமாக இந்த தமிழ்ஸ் ஃபார் லேபருடன் சேர்ந்து வேலை செய்து ஆவணம் செய்வோம் என்றதை குறிப்பிட்டிருந்தார்கள். எனவே தான் நாங்கள் தொடர்ந்து போராடுவது முக்கியம்.
நீங்கள் முதல் குறிப்பிட்டவாறு இளைஞர்கள், யுவதிகள் முன்னுக்கு வருவது முக்கியம். அன்று நான் சொன்ன அதே மீட்டிங்கில் 2 டாக்டர்ஸை அங்கே பேச அழைத்திருந்தோம். ஏன் செய்தார்கள் என்றால், இங்கே இருக்கக்கூடிய பொலிட்டிஷியன்ஸுக்கும் தெரிய வேண்டும், இது தொடரத்தான் போகின்றது. அதாவது இதுக்கு ஒரு முடிவு காண வேண்டும் என்பது. மற்றது உங்களுக்கு தெரியும், இந்த உலகத்திலே யூத இனம் இவ்வளவு பெரிய அனர்த்தங்கள் நடக்கும் போதும், அங்கு நடந்தது அனர்த்தமில்லை என்ற மாதிரி சொல்லி ஒரு வடிவத்தை கொண்டு வர பார்க்கின்றார்கள். ஏனென்றால் அவர்கள் இப்போ 75, 80 ஆண்டுகளாக தங்களுடைய அந்த லொபியை அப்படி கட்டு அமைத்திருக்கின்றார்கள். ஒரு இன் அ பேட் வே. நாங்கள் அப்படி செய்ய தேவையில்லை. ஆல் வி வாண்ட் இஸ், இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களும் யுவதிகளும் உண்மையாக அங்கே என்ன நடந்தது, அதற்கு என்ன பரிகாரம் என்று சொல்லி, இப்பொழுது தொழிற்கட்சி நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்க்கு கட்டாயம் இருப்பார்கள். ஆனால் எங்களுடைய ப்ரோக்ராமின் படி 10 இயர்ஸ் ப்ரோக்ராம் தான் போட்டுக்கொண்டிருக்கின்றோம். எனவே இப்பொழுதும் நாட் டூ லேட். அவர்கள் வந்து ஜாயின் பண்ணி செய்யணும். இன்னும் ஒரு எக்ஸாம்பிளை சொல்லுகிறேன். காலமே ஒரு இளைஞர் லிவர்பூல் இருந்து ரிங் பண்ணியிருந்தார். இப்படி நான் தொழிற்கட்சியுடன் சேர்ந்து வேலை செய்ய வேண்டும் என்று. அப்போ நான் உடனடியாக அங்கே இருக்கக்கூடிய அந்த தொழிற்கட்சி கேண்டிடேட்ஸை அவருக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி, அவர் இப்பொழுது போய் அவரோட சேர்ந்து வேலை செய்வார். 5 பேர் செய்கிறேன்னு சொல்லியிருக்கிறேன். அப்போ அப்படி ஒவ்வொரு தினம் இந்த 650 எம்பிமாருடைய மனத்தை வாங்கினால் நாங்கள் கட்டாயமாக பலதை சாதிக்கலாம். எனவேதான் தயவுசெய்து, எனக்கு தெரியும் இங்கு எல்லோரும் சோர்ந்து போயிருக்கின்றார்கள், அரசியலில் நம்பிக்கை இல்லை, தாங்கள் ஏமாற்றம் அடைந்து விட்டதாக கருதுகின்றார்கள். ஆனாலும் இந்த 1000 போராளிகளும் பொதுமக்களும் அந்த அர்ப்பணித்த உயிர்கள் வீண் போகக்கூடாது. நாங்கள் தொடர்ந்து ஜெனுவினாக, அதாவது உண்மையுடன் வேலை செய்வது முக்கியம் என்று கூற விரும்புகிறேன். மிக்க நன்றி. ஒரு ஆறுதலை தருகின்ற, அரசியலில் ஒரு நம்பிக்கை தருகின்ற ஒரு உரையாடலாக எனக்கு இருந்தது. எங்களுடைய நேயர்களுக்கு நிச்சயமாக இருக்கும். ஏனென்றால் தொடர்ச்சியாக சோர்வற்ற நீதி கோரலுக்கான தொடர்ச்சியான இயக்கம், தொடர்ச்சியான இயங்குதல் நிச்சயமாக ஒரு வழிகளை கண்டடைய செய்யும் என்று நம்புகிறேன். சியோபன் மெக்டோனா தொடர்ச்சியாக ஈழத்தமிழர்களுக்காக பாராளுமன்றத்தில் தன்னுடைய குரலை ஓங்க ஒலித்து கொண்டே இருக்கின்றார். அவருடைய மனம் ஆழமாக ஈழத்தமிழர்களுடைய பிரச்சனையை உள்வாங்கியது போல நீங்க சொன்ன மாதிரி அத்தனை எம்பிமாருடைய மாற்றங்களையும் கொண்டு வருவதற்கு ஈழத்தமிழர்கள் நாங்கள் தான் எங்களுடைய ஈடுபாட்டையும், அது தொடர்பான ஆர்வத்தையும், அது தொடர்பான அக்கறையையும், பொறுப்புணர்வையும் நாங்களும் கட்டிக்கொள்ள வேண்டும் என்பது எல்லாருமே உணர்ந்து கொள்ள வேண்டியதொன்று. இறுதியாக ஒரு கேள்வியொன்று, இது பொதுவான கேள்விதான். பிரித்தானியாவினுடைய பொருளாதார வீழ்ச்சி அடைந்திருக்கின்ற இந்த நிலையில் சரியான சிக்கல்களை, இக்கட்டான நிலையிலே பொருளாதார சிக்கல்களை சந்தித்துக் கொண்டிருந்த பிரித்தானியாவினுடைய இந்த காலகட்டத்தில் இந்த தேர்தல் வருகின்றது. இந்த தேர்தலில் ஒரு நம்பிக்கையாகத்தான் மக்கள் தொழிற்கட்சிக்கு வாக்களிக்க இருக்கின்றார்கள் என்ற ஒரு கருத்து கணிப்பு இருக்கின்றது. இந்த பொருளாதாரத்தை நிமிர்த்தக்கூடிய வழிவகைகள் எங்களுடைய தொழிற்கட்சியில் அதற்கான சாத்தியமான வழிவகைகள் இருக்கின்றனவா, அல்லது இன்னும் பொருளாதாரம் வீழ்ச்சியை நோக்கி செல்லுமா என்று எப்படி பார்க்கலாம்? உங்களுக்கு தெரியும், இந்த தொழிற்கட்சி முதல் முறையாக ஒரு பெண்ணிடம் அந்த பேர்ஸை கொடுக்க போகின்றார்கள். இந்த பிரித்தானியாவின் ஹிஸ்டரியிலேயே எந்த ஒரு பெண் அமைச்சரும் சான்சலர் ஆஃப் த எக்ஸ்செக்கராக இருக்கவில்லை. நாங்கள் ரேச்சல் ரீவ்ஸை நியமித்திருக்கின்றோம் சான்சலராக. உங்களுக்கு தெரியும், பெண்களுடன் அந்த நிதியை கொடுத்தால் அவர்கள் எவ்வளவு கவனமாக செலவழிப்பார்கள் என்று. அதற்குரிய அந்த தன்னுடைய கேம்பெயினிலே அவர் குறிப்பிட்டிருக்கிறார், நான் கண்டபடி செலவழிக்க மாட்டேன், ஆனால் கவனமாக செய்வேன் என்று. இதில் முக்கியம் என்னவென்றால், உங்களுக்கு தெரியும், எக்கனாமிக்கலி காஸ்ட் ஆஃப் லிவிங் கிரைசிஸ் எவ்ரிதிங் என்று சொல்லி ஆக்கள் பதட்டப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அதனால் தான் இந்த 6 ஸ்டெப்ஸை கியர் ஸ்டார்மர் அவர்கள் வெளிப்படுத்தியிருந்தார்கள். அதில் முதலாவது இந்த எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டி, இங்கே இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை ஒரு ஸ்திர நிலைக்கு கொண்டு வருவது. அதற்கு அவர்களுடைய பிளான் என்னவென்றால், இந்த எக்கானமியை க்ரோ பண்ணுவதும், பரோயிங்கை குறைப்பது. ஆனாலும் தொழிற்கட்சிக்கு சிலது முரண்பாடு, ஆனாலும் அவர்கள் செய்ய போகிறார்கள். அதாவது பிரைவேட் செக்டர் இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு வருவார்கள். அரசாங்கம் பரோ பண்ணாமல் பிரைவேட் ஆக்களை கொண்டு வந்து சில இன்வெஸ்ட்மெண்ட்டை செய்வார்கள். முதல் நாங்கள் அதில் பிழை விட்டிருக்கின்றோம், அவற்றை கரெக்ட் பண்ணி செய்வார்கள் என்று. எனவே தான் எல்லோரும் நம்பிக்கையுடன் இருக்கின்றார்கள். இந்த
விட்ட பிழைகளை, அதாவது தொழிற்கட்சி காலத்தில் விட்ட பிழைகளை நிவர்த்தி செய்து, அதே நேரம் இந்த கன்சர்வேட்டிவ் அரசாங்கம் உண்மையை சொல்ல வேண்டும், அவர்கள் பல சிக்கல்களை எதிர்நோக்கி இருந்தார்கள். கோவிடும், யுக்ரைன் போர் என்றும். எனினும் அவர்கள் காசை துஷ்பிரயோகம் செய்திருக்கின்றார்கள் என்பது ஒரு குற்றச்சாட்டு தொழிற்கட்சியின். எனவே அவர்கள் கட்டாயமாக தாங்கள் ஒரு நல்ல முறையில் இந்த எக்கானமியை கொண்டு வருவார்கள் என்பது எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கையாக இருக்கின்றது. மிக்க நன்றி சென்கந்தே அவர்களே. இப்பொழுது கன்சர்வேட்டிவ் கட்சியை பார்க்கும் பொழுது அதிரடியாக 78 எம்பிமார் விலகி இருக்கின்றார்கள், அமைச்சர் விலகி இருக்கின்றார்கள் என்ற செய்தியும் கிடைத்திருக்கின்றது. இது ஒரு தொழிற்கட்சிக்கு ஒரு வெற்றிக்கான ஒரு வழியை காட்டுகின்ற அதே வேளையில் ஈழத்தமிழர்கள் இந்த வெற்றி கொள்ளப் போகின்ற, ஆட்சியை அமைக்கப் போகின்ற தொழிற்கட்சியோடு இணைந்து எங்களுடைய நீதி குரலுக்கான வழிகளை எப்படி தேடப் போகின்றோம், எங்களுடைய கடமை என்ன என்பது, வாக்களித்தலுக்கான மிக முக்கியமான வேலைப்பாடுகள் என்ன என்பதையும் நாங்கள் அவதானித்துக் கொள்ள வேண்டும். உங்களுடைய பணி சிறக்கவும் உங்களுடைய செயற்பாடுகளுக்கு எங்களாலான ஆதரவையும் நாங்கள் தெரிவித்துக் கொண்டு மிக்க நன்றியோடு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி. நன்றி ரஜிதா. நன்றி மெய்வழி நேயர்களே. நன்றி நேயர்களே. இன்றைய அரசியல் வழியில் எங்களோடு தொழிற்கட்சி தமிழ் அமைப்பின் தலைவரும் நீண்ட காலமாக ஈழத்து பிரச்சனையை பிரித்தானிய அரசியல் தளங்களில் பேசி வருவோமான சென்கந்தி அவர்களோடு இணைந்திருக்கின்றோம். எதிர்கொள்ள இருக்கின்ற பிரித்தானிய தேர்தலில் ஈழத்தமிழர்களுடைய பங்களிப்பு, ஈழத்தமிழர்கள் செயற்பட வேண்டிய விதம், எதை நோக்கி செயற்பாடுகள் நகர்ந்து கொண்டிருக்கின்றன என்று ஒரு விரிவான ஒரு கருத்துரையாடலை நிகழ்த்தியிருந்தார். அவருக்கு அவருடைய வாக்குகளுக்கு அல்லது நம்பிக்கைகளின் அடிப்படையில் தொடர்ச்சியாக இயங்க வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கு நினைக்கின்றேன். ஆகவே இந்த தேர்தலை ஈழத்தமிழர்கள், புலம்பெயர்ந்த தேசத்தில் பிரித்தானிய வாழ் ஈழத்தமிழர்கள் சரியாக எதிர்கொள்ளுவோம் என்ற நம்பிக்கையோடு இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்போடு விடை பெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.